துணிகர பாவத்திற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று பக்தன் அதற்காகத்தான் தெளிவாக ஜெபிக்கிறான். அப்ப இந்த அக்கிரமங்கள் எல்லாம் வாழ்க்கையில் மன்னிக்கப்பட வேண்டும் என்று பிரயாசப்பட்டு தேவனுடைய பாதத்தில் மன்னிட்டு அவருடைய பாதத்தில் கண்ணீரை ஊற்றி நாம் ஜெபிக்க வேண்டும். இரண்டாவது, ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம்முடைய நோய்கள் எல்லாம் கர்த்தர் குணமாக்குகிறார். நம்ம வாழ்க்கையில ஒரு சின்ன பலவீனம் என்றாலே தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஒரு சின்ன வலி ஏற்பட்டாலே இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே அந்த வலியை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஆனால் இன்றைக்கு நிறைய மனிதர்கள் எத்தனையோ சொல்லணும்னா பெருமூச்சோடு தன்னுடைய சரீரத்திலே பலவிதமான வியாதிகளை சகித்து கொண்டே இருக்கிறார். ஒரு சின்ன ஜலதோஷம் வந்துவிட்டால் அவைகளையே வைத்துக்கொண்டு கர்த்தரை ஆராதிக்க வராமல் இருக்கிறவர்களும் உண்டு. ஒரு சின்ன கால்வலி வந்தால் தூக்கத்துக்கு இடம் கொடுத்து அதை ஒரு பலவீனமாக்கி தேவ சமூகத்தை தேடாதவர்கள் உண்டு. இவங்களுக்கெல்லாம் ஆண்டவரால் அற்புதம் செய்ய முடியாது. அக்கிரமம் மன்னிக்கப்பட வேண்டும் என்று ஜெபித்து தேவனுடைய பாதத்தை தேடுகிற பிள்ளைகளின் வியாதிகளை, அது எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் இயேசு குணமாக்குவார். வீட்டில் முடங்கிவிட்டால் யார் உணவு கொடுக்க முடியும்? யார் நமக்கு சம்பாத்தியம் பண்ணி கொடுக்க முடியும்? யார் நம்முடைய பிள்ளைகளுடைய படிப்பு, நம்முடைய குடும்பத்தின் பொருளாதாரம் யார் எடுத்துக்கொள்ள முடியும்? முடியாது. அப்ப இந்த நோய் குணமாக்கப்பட்டால் தான், சுகமாய் இருந்தால்தான் வேலை செய்ய முடியும், காரியத்தை நடப்பிக்க முடியும், ஆசீர்வாதமாக வாழ முடியும், நன்மைகளை அனுபவிக்க முடியும், எல்லா விதத்திலும் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் இந்த நோய் எப்படி குணமாக்கும் என்றால், அது டாக்டர், இப்படிப்பட்ட டேப்லெட், இன்ஜெக்ஷன், இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவை யார் ஒருவர் உண்மையாக 100க்கு 100 நம்புகிறீர்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர் எல்லா நோய்களை கர்த்தர் குணமாக்கி, உன்னுடைய நோய்களை இயேசு குணமாக்கி அற்புதமான கிரியையை பரிசுத்த ஆவியானவர் நடப்பிப்பார். எத்தனை பேர் என் கூட சேர்ந்து ஆமென் சொல்றீங்க?